இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. என்னம்மா ஏன் இப்படி அழுதுட்டு வர்ற? கார்த்திக் என்ன அஞ்சலி? கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக் கௌதம் கடத்திட்டாரு. கௌதம் கடத்திட்டானா? என்னம்மா பேசுற அஞ்சலி? கார்த்திக் இந்நேரம் டெல்லியில இருப்பான். அவனு போய் கௌதம் எப்படி கடத்துவான்? ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ இல்லப்பா, கார்த்திக் டெல்லிக்கு போகல. இது பாருங்க. அஞ்சலி, நான் டெல்லிக்கு போறது பிடிக்காம கௌதம் ரவுடிங்ல வச்சு பாதி வழியிலேயே என்ன கடத்திட்டான். அந்த ரவுடிங் எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க அஞ்சலி. கௌதம சும்மா விடக்கூடாது. அவன் சொல்லிதான் இந்த ஆளுங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க. முடியல அஞ்சலி, ப்ளீஸ் விட்டு என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு அஞ்சலி. என்னம்மா இது? கடவுளே, இது என்னம்மா அநியாயமா இருக்கு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. இந்த கௌதம் ஏன் இவ்வளவு மோசமானவனா இருக்கான்? அஞ்சலி, இந்த வீடியோ உண்மைதானா? இல்ல கார்த்திக் உன்கிட்ட சும்மா ஏதாவது பிராங்க் பண்ண ஏதாச்சும் வீடியோ அனுப்பலாம்ல? இல்லப்பா, கார்த்திக் அழறது நிஜம். நேத்து ஏர்போர்ட் போன கொஞ்ச நேரத்திலேயே அவர் போன் ரீச் ஆகல. சரி, பிசினஸ் மீட்டிங், கான்ஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு பிஸியா இருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நானும் விட்டுட்டேன். இப்ப காலையில போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. பயத்தோட யோசிச்சுட்டு இருந்தப்பதான் எதிர்ச்சியா அந்த வீடியோவை பார்த்தேன். கார்த்திக் நைட்டே இந்த வீடியோவை அனுப்பியிருக்காருப்பா. நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன். பாவி கௌதம் கார்த்திக் டெல்லி போக விடாம கடத்தி கொண்டு போய் அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான். கார்த்திக் பயந்து பேசுறத பார்த்தா அவர் உயிருக்கு ஆபத்து போல இருக்கு. ப்ளீஸ் அப்பா, அவர் எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. பொறு, பயப்படாத. கார்த்திக் ஒண்ணும் ஆகாது. ஆமாம்மா, அழாத இரு. என்ன எஸ்எஸ்கே இது? எதுக்கு கௌதம் கார்த்திக்க கடத்திருக்கான்? வேற எதுக்கு தாட்சாயணி? சொத்துக்காகத்தான். பாவி. அம்மா, டெல்லி கான்ஃபரன்ஸ்ல கார்த்திக் கலந்துக்கிட்டா கம்பெனில தனக்குள்ள அதிகாரம் தன்னை விட்டு போயிடுமோன்னு கௌதம் பயந்துட்டாமா. ஆமா, அதான் இந்த கொடுமையான வேலையெல்லாம் பண்ணிருக்கான். கௌதம் ஏற்கனவே கார்த்திகை கடத்தி கொல்ல வந்தவன் தானே. அன்னைக்கு ஃபெயிலியர் ஆன பிளான இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக சொந்த தம்பியவே கடத்துறதா? இந்த கௌதம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவனா இருக்கானே. அஞ்சலி, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. கௌதமும் இலக்கியாவும் ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு கார்த்திகை வீட்டை விட்டு அனுப்புனாங்கன்னு பார்த்தா, ஆனா இப்ப அவனை உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீ உடனே ஸ்டேஷனுக்கு போய் கௌதம் மேல கம்ப்ளைண்ட் பண்ணு. போலீஸ் ஆக்ஷன் எடுத்து கார்த்திகை மீட்டுடுவாங்க. போ. எப்படிமா மீட்பாங்க? கௌதம் கார்த்திகை எங்க வச்சிருக்கானே தெரியலையே. வீடியோல அவர் பேசுறப்போ லொகேஷன் மேப் அனுப்புறேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் அனுப்பலையே. இப்ப அவர் எங்கன்னு போய் தேடுவாங்க? போலீஸ் கிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கௌதம் ஈஸியா தப்பிச்சிருவாரு. அந்த கவலை உனக்கு எதுக்குமா? கார்த்திக் அனுப்பின இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட காட்டினா அவங்க கௌதம பிடிச்சு 2 தட்டு தட்டி உண்மையை வர வச்சிருவாங்க. வாமா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏம்மா? இருங்க, நான் சொல்றேன். அஞ்சலி, தப்பா எடுத்துக்காதம்மா. நாங்க வர்றத பத்தி பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கே கார்த்திகை வச்சு எங்க குடும்பத்தை அழிக்க பாக்குறீங்களான்னு கௌதமும் இலக்கியாவும் கேட்டுட்டாங்க. இப்ப நாங்க வந்தா எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் கார்த்திகை கடத்தி வச்சுட்டு நாடகம் போடுறாங்கன்னு எங்க மேலே பழிய போடுவாங்க. கேஸ் டைவர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுமா. அஞ்சலி, நீ தைரியமா போமா. போலீஸ் நிச்சயமா கார்த்திகை கண்டுபிடிச்சிருவாங்க. போன முறை நீ கூட்டிட்டு போன எஸ்ஐ சரியில்லை. அதனால நீ இந்த தடவை இன்ஸ்பெக்டர் போய் பாரு. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் இப்பவே போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். சரிம்மா. மா, அப்படியும் போலீஸ் கௌதம் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா ஸ்டேஷன் வாசல்லையே உயிரை விட்டுருவேன்னு மிரட்டு. அப்புறம் வேற வழி இல்லாம அவங்க கௌதம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேமா, நான் கிளம்புறேன். பாத்து. கார்த்திகை கடத்தினது நாம, ஆனா தண்டனை அந்த கௌதம்க்கு.
உன் ஸ்கெட்சே வேற லெவல் தாட்சாயணி. என்ன அடிக்க கைய ஓங்கின கௌதமோட கையில இப்ப விலங்க போட போறாங்க. அவன் ஜெயிலுக்கு போகட்டும். அப்ப இருக்கு இந்த தாட்சாயணியோட தாண்டவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.